இப்போ மார்னிங்லேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. முத்துக்குமரனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா இல்லைங்கிறது. ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபுட்டுக்காக பெருசாக சண்டை போட்டு நான் பார்த்ததில்ல. எப்பயுமே பரவாயில்ல, எது இருக்கோ இல்லையோ எனக்கு இது போதும் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவார். இன்றைக்கி அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஏன்னா நேற்றுக்கே ப்ரெட்டை எடுத்துகிட்டு ராணா சாப்பிட்ருக்காரு. பவித்ரா சௌந்தர்யா வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கேர்டு பன்னீர் இது எல்லாமே என்னென்னா விஜய் விஷாலுக்கும் ராணவுக்கும் அதிகமாக போயிருக்கு போல இருக்குது. ஸோ அதனால் இவர் கோவத்தில் இருக்கார். வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. பவித்ராவும் முத்துக்குமரனும் தான் வெஜிடேரியன்ஸ் போல இருக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சௌந்தர்யா அதை கொடுத்ததுனால இன்றைக்கி காலையில் முத்துக்குமரனுக்கு இல்லை, அதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போது முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை பார்த்துட்டு சௌந்தர்யா பற்றி என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு சௌந்தர்யா சார்ஜெண்ட்டாக இருந்தாங்கல்ல, ஒரு கப்பு இல்லைன்னு உடனே எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, போய் மலையிலெல்லாம் போராட்டம் பண்ணாங்கல்ல. அப்போ அதே மாதிரி இப்போ அவங்க கிச்சன் இன்சார்ஜாக ஒரு பொறுப்பு எடுத்திருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஃபுட்டு இருக்கா இல்லையாங்கிறத அவங்க எடுத்து வச்சுருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது உண்மையிலே ரொம்ப நியாயமான கேள்வி. முதல்ல சாப்பிட மாட்டேன்ட்டு இருந்தார். அப்புறம் ஜாக்லின் மஞ்சரி எல்லோரும் போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சரி நான் சாப்பிட்றேன், ஆனால் தயிர் சாதம் வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல வந்து விரதமே இருப்பேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகிட்டு நான் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிறேன், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லுவார். அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, சரி நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன கேட்குறாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் இன்சார்ஜை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீ நோட் பண்ணி வச்சுருக்கியா? இந்த வீக் நீ கிச்சன் இன்சார்ஜாக வரும்போது முன்னாடி இருந்தவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீ நோட் பண்ணி வச்சுருக்கியா? அதுலேருந்து என்ன நீ எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்க, அதை நீ என்ன நோட்டீஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா கிட்ட ஆன்சர்ஸே இல்லை. உடனே அடுத்து கேட்குறாரு, சரி ஒரு பிரெட் பேக்கெட்டில் எத்தனை பிரெட் இருக்குன்னாலும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ நீ எப்படி ரேஷனிங் பண்ணுவேன்? வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பிரெட் பேக்கெட் இருக்குது, அப்போ ஒருத்தருக்கா இவ்வளோ கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கப்புறம் சௌந்தர்யா சொல்கிறாங்க, இதை நான் என் வீடு மாதிரி நினைக்கிறேன், யார் பசியோடு வந்தாலும் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, எல்லாருமே வீடு மாதிரி தான் நினைக்கிறோம், முதல்ல வந்து உங்களுக்கு நீ கொடுத்தேன்னா அப்போ அப்புறமா வரவங்க பசியோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் சௌந்தர்யா கிட்ட ஆன்சர்ஸ் இல்லை. இதுக்கு நிறைய பேர் வந்து முத்துக்குமரனை திட்டுறாங்க. அன்ஷிதாவுக்கு சாப்பாடு இல்லாமல் அவர் சாப்பிட்டாராம். அன்னைக்கு ஃபுட்டை சாப்பிட்டதே சிவகுமார். முத்துக்குமரன் அதை வெளியே சொல்லாமல் கடைசியில் தன்னோட சாப்பாடை அன்ஷிதா கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டாரு. அன்ஷிதா கிட்ட அன்றைக்கி எல்லா பாய்ஸும் நின்னாங்க. அது மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8ன்னு அதை சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்டில் அன்ஷிதா கிட்ட சாரி கேட்ட முக்கியமான ஆட்களில் முத்துக்குமரனும் ஒருத்தர். அவர் தன்னோட ஃபுட்டை கடைசி ஷேர் பண்ணார். அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டது சிவகுமார். அதுக்கு போய் இன்றைக்கி முத்துக்குமரனை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் அந்த டிஸ்கஷன் லைவில் போயிட்டே இருக்கு. சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்ற ஆட்கள் தானே, திடீர்னு வெஜிடேரியனாக மாறிட்டு இப்படி சொல்கிறாங்கன்னொடனே ஜாக்லின் திட்டுறாங்க. அது தப்பு, நீ அப்படி சொல்லக்கூடாது சௌந்தர்யா. ஏன்னா அது அவங்களோட ஃபுட் சாய்ஸஸ். அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நீ ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியது உன்னோட கடமை. அண்ட் ஜாக்லின் இன்னொரு பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, மற்ற சாப்பிட்றவங்களுக்கும் சொந்தமாக அறிவு வேணும். நம்ம ஒரு கப் தயிர் சாப்பிட்டோன்னா அடுத்த தயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, அதுக்காக தான் அப்படி யாரும் பண்ண மாட்டாங்கங்கிறதுக்காக தான் கிச்சன் இன்சார்ஜில் ஒரு வேலையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா தான் இதை கொஞ்சம் பொறுப்பெடுத்து பண்ணியிருக்கணும். இதில் நிறைய பேர் முத்துக்குமரன் வந்து வெஜிடேரியனா அவர் முதலே போய் எடுத்து வைக்கணுமா? அவர் எப்படி எடுத்து வைப்பார்? அதுக்கு தானே கிச்சன் இன்சார்ஜ்னு ஒருத்தங்க இருக்காங்க. என்னங்க நியாயமே இல்லாத கேள்வி கேட்குறாங்கன்னு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. உங்களுடைய கமெண்ட்